இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிற காரியம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் வர வர விருத்தி அடைந்து பலுகி பெருகுவீர்கள். இன்றைக்கு நாம் விருத்தி அடையாதபடிக்கு, நாம் பலுகி பெருக முடியாதபடிக்கு பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நாம் பலுகி பெருக வேண்டும், நாம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா சாத்தான் நம்மை விருத்தி அடையாதபடிக்கு, நாம் பலுகி பெருக முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தடையை கொண்டு வருவார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த தடைகளை உடைப்பார். மனுஷனால வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். ஆண்டவர் கடல்ல இருக்கிற மச்சத்தை பார்த்து சொன்னா, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். இன்றைக்கு நாம் இத்தனை கோடிக்கணக்கான மக்கள், நாம் இன்றைக்கு கடல்ல உண்டாகிற மீன், சகலவிதமான மச்சங்களை நாம் உண்ணுவதற்கு காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம். இல்லையென்றா யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் மச்சம் சாப்பிடத்தக்கதாக, மாமிசம் உண்ணத்தக்கதாக கடவுள் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுள் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள். அதனால இன்றைக்கு சமுத்திரத்தில் மீன்கள் பெருகி இருக்கு, இறால்கள் பெருகி இருக்கு. நாம் பார்க்கிறோம் சமுத்திரத்துல மச்சங்கள் பெருகி போய் இருக்கிறது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இயேசுவே காரணம். அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள். அப்ப சமுத்திரத்தில் இருக்கிறவைகளே பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்பும்படியாக, அதிலிருந்து மனிதனுக்கு நன்மை உண்டாகும்படியாக கடவுள் நினைத்திருக்கிறார் என்று சொன்னா, நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பது நிச்சயம். சொல்லுங்க பாப்போம், முச்சாம அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக மனிதனை சிருஷ்டித்தார். பின்பும் தேவன் அவர்களை நோக்கி, அந்த ஆணையும் பெண்ணையும் கடவுள் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை. சரி, இங்கு பார்க்கிறோம், ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார். ஆதாமை ஏவாள தேவன் உண்டாக்கி, கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மச்சங்களை பார்த்து சொன்னார், நீங்க பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். ஆண்டவர் மனிதனை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இன்றைக்கு மனிதர்கள் பலுகி பெருகி பூமியில நிரம்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது யாரால நடந்தது? தேவனாலேயே நடக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உண்டு. இன்றைக்கு மனிதன் பலுகி பெருகி கொண்டிருக்கிறார். கடல் மச்சங்கள் பலுகி பெருகி கொண்டிருக்கு. இந்த பூமியில மனிதன் பலுகி பெருக 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 தேவன் மனிதனுக்கு கடல் மச்சங்களை பலுகி பெருகி அதன் கூடாக மனிதனுக்கு நன்மை கொடுக்கிறார். பூமியில இருக்கிற எல்லா நன்மைகளையும் தேவன் ஆசீர்வதித்து மனிதனுக்கு ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, இத்தனை கோடி மக்களையும் தேவன் போஷிக்கிறார் என்றார். என் தேவன் எவ்வளவு அதிசயமானவர். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. எல்லாருக்கும்
தெரியுமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய அதிசயமானவர்? ஏன் தெரியுமா இத்தனை கோடி மக்களையும் போஷிக்கிறார். இத்தனை கோடி மக்களுக்கும் தேவன் தண்ணீர் கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார். இதிலேயே தெரிகிறது என் தேவன் எப்படிப்பட்டவர், அதிசயமானவர். இந்த பூமியில தேவன் மனிதனை படைத்து மனிதனை பலுகி பெருக விடாம பலுகி பெருகி இருக்கிற மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. தேவன் நம்மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியது, தேவன் நம்மேல வைத்திருக்கிற அக்கறை எவ்வளவு பெரியது. இந்த பூமியில இருக்கிற எங்கள் மேல தேவனுடைய அக்கறை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். சொல்லுங்க முச்சாம அல்லேலூயா. சொல்லுங்க முச்சாம அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். சங்கீதம் 113வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? வாசிங்க. மலடியை சந்தோஷமாக பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். யார் பிள்ளைத்தாட்சி ஆக்கப்படுவார்களாம்? மலடி என்று சொல்லுகிறார். மலடி என்று சொல்லுகிறதை தேவன் அந்த மலடி என்று சொல்லாதபடிக்கு தேவன் பிள்ளைத்தாட்சி ஆக்குவாரா? சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசியுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்னை பார்த்து, நீ மலடி என்று சொல்ல மாட்டார். மலடி என்று சொல்லாமல் தேவன் என்னை என்ன செய்வார்? பிள்ளைத்தாட்சி ஆக்குவார். இந்த இடத்துல குழந்தை இல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் சொல்லுகிற வார்த்தை, கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ இனி மலடி என்று சொல்ல தேவையில்லை. உன்னை தேவன் பிள்ளைத்தாட்சியாக மாற்றுவார். சொல்லுங்க பாப்பா முச்சா அல்லேலூயா. ஏனென்று சொன்னா அப்படி சொல்லுகிறவர்களும் இந்த பூமியில பலுகி பெருக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இங்கு வேதத்தில் பார்க்கிறோம், மலடியை தேவன் சந்தோஷம் பிள்ளைத்தாட்சி ஆக்குவார். மலடி என்கின்ற நிந்தை, மலடி என்று சொல்லுகிற அந்த வேதனை நீங்கி அவளை பிள்ளைத்தாட்சி ஆக்கி அவளுடைய சந்தோஷத்தை பார்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. உங்க சந்தோஷத்தை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். எப்படி தெரியுமா? உங்களுடைய நிறையை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்தோஷத்தை தேவன் பார்ப்பது மாத்திரமல்ல, வீட்டில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை மலடி என்று இனி சொல்ல முடியாதபடிக்கு தேவன் உங்களை பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டில தேவன் குடியிருக்க செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. உங்கள் கற்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கற்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பிள்ளைத்தாட்சி ஆக்கப்படுவீர்கள். ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பார். உங்கள் அழுகை மாறும், உங்கள் கண்ணீர் மாறும். தேவன் உங்கள் கற்பத்தை பொழுது நீ சந்தோஷப்படுவாய், நீ சந்தோஷப்படுவாய். இந்த இடத்துல எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் வந்திருப்பார்கள். நாம் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கடந்த ஒரு உபவாச கூட்டத்தில் கூட ஒரு சகோதரி வந்தார். அவர் கண்ணீரோடு அந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்வார். நாம் சொன்னோம், கடவுளுடைய கற்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெப நேரத்தில் அவருடைய தலையில கையை வச்சு ஜெபிக்கிற பொழுது அவளுடைய தடை நீங்கிச்சது. கர்த்தர் அவளுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தையை கடவுள் கொடுத்தார். இன்றைக்கு அவளுடைய கண்ணீர் நிந்தி எல்லாம் களிப்பாக தேவன் மாற்றினார். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. உங்களுடைய நிந்தியை தேவன் களிப்பாக மாற்றுவார். எத்தனை பேர் சொல்றீங்க என் நிந்தை களிப்பாக மாற்றப்படும்? சொல்லுங்க உச்சாமா. என் நிந்தியை தேவன் களிப்பாக மாற்றுவார். பாருங்க, இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 127 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 127. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் கொடுக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனி, அது கடவுள் கொடுக்கிற சுதந்திரமாம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
தேவன் ஒரு சுதந்திரத்தையும் தேவன் ஒரு பலனையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பா. ஒருவேளை உலகம் சொல்லும், உனக்கு இந்த பலன் இல்லை, இந்த பாக்கியம் இல்லை, இந்த கிருபை இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் உலகத்தினுடைய வார்த்தையை, உலகத்தினுடைய வாயை கடவுள் மூட வைத்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க பாப்பா, முச்சாம அல்லேலூயா சொல்லுங்க. உச்சாம அல்லேலூயா, உச்சாம சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. இடத்தில் அப்படி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற பலன், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற சுதந்திரம், அந்த பலனையும் அந்த சுதந்திரத்தையும் தேவன் எனக்கு தரப்போகிறார் என்று சொல்லுகிறவர் மாத்திரம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் அந்த கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க உச்சாம், ஆமென் என்று. கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த பூமியில் மனிதன் பலுகி பெருக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு பலுகி பெருக வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு தடைப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப நீங்க வாசிக்க போகிறீங்க பாருங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் நின்று ராஜாக்கள் தோன்றுவார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, என் குடும்பத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள்? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ ஏழை குடும்பம், எந்த குடும்பத்திலிருந்து இங்க ராஜாக்கள் தோன்ற போகிறார்கள்? எந்த குடும்பத்திலிருந்து இங்க ஒரு உயர்ந்த நிலையில இருக்க போகிறார் என்று நினைக்கலாம். இன்றைக்கு நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க, உங்க குடும்பத்தில இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். சொல்லுங்க பாப்பா, முச்சாம அல்லேலூயா. உங்க குடும்பத்தில இருந்து மேன் நிலையில ஆண்டவர் உருவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, உன்னை அதிகமாய் பலுக பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் என்னவாம் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உங்களிடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க சந்ததியில இருந்து தேவன் மேன்மையான ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார், ராஜாக்களை எழுப்புவார், ஐஸ்வர்யவான்களை எழுப்புவார், ஞானவான்களை எழுப்புவார், கல்விமான்களை எழுப்புவார், விஞ்ஞானிகளை எழுப்புவார். சொல்லுங்க பாப்பா, முச்சாம அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படி எழுப்புவார் என்று? அப்படி எழுப்புவார் மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உச்சாம சொல்லுங்க பாப்போம் அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா அப்படி நடக்கும்? விசுவாசித்தா நிச்சயமாக அது நடக்கும். வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? உன்னை அதிகமாய் பலுக பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் நின்று ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஜாதிகள் உண்டாக்குவார்கள். நீ பலுகி பெருகுவாய், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். கர்த்தர் அந்த பிரகாரமாக உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைக்காத, இது கடவுளுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்துதான் ஆகும். சொல்லுங்க பாப்பா, முச்சாம அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்தாகும். நீங்க ஒரு நினைக்கலாம், இது ஒன்று நடப்பதற்கு சாத்திய கூரை இல்லை, இது நடப்பதற்கு முடியாது, என் குடும்பம் இப்படி, நான் இப்படி, என் பிள்ளைகள் எப்படி நடக்கும் என்று நினைக்கலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. மனிதனால கூடாதது யாரால கூடும்? தேவனால கூடும். எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், உங்களிடத்திலிருந்து ஜாதி தோன்றும், உங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள், உங்களிடத்திலிருந்து விஞ்ஞானிமார் எழும்புவார்கள், உங்களிடத்திலிருந்து கல்விமான் உண்டாகுவார்கள், உங்களிடத்திலிருந்து பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எழும்புவார்கள். கர்த்தர் உங்களை அவ்வனமாக தேவன் ஆசீர்வதிக்க போகிறதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதை விசுவாசிக்கிறவன் என்று சொல்றாக்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இப்ப நாம் வாசிக்க போகிறோம் சங்கீதம் 115வது அதிகாரம் 14 இருந்து 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? கர்த்தர் உங்களையும்
உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்ய வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுவார் அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனாயிருக்கிற கர்த்தாதி கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நீங்கள் எப்படி இருப்பீர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன் என்று? சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆசீர்வாதமா இருப்பேன்? சொல்லுங்க உச்சாம அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையை உயர்த்தி உரத்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உரத்த சத்தம் இன்னும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுகிற அல்லேலூயாவில்ல கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சரி, வாசிங்க. இப்ப வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 இருந்து 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 இருந்து 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்தில் அவனை 100 மடங்கு பலன் அடைந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க 100 மடங்கு பலன் அடைய வேண்டும்? உங்க கைகளுடைய எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றா நீங்க கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்க கைகளின் கிரியைகளை எல்லாம் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? 100 மடங்கு. ஈசாக் அந்த வருஷத்தை என்ன செய்தான்? விதை விதைத்தான். இந்த வருஷத்துல ஈசாக்கு விதைத்ததை தேவன் 100 மடங்காக ஆசீர்வதித்து தேவன் பலன் கொடுத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருடத்துல தேவன் உங்களுடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் 100 மடங்காக ஆசீர்வதிப்பார்? சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. சொல்லுங்க உச்சாம சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. உங்க கரத்தின் கிரியைகள் எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்க போகுது? 100 மடங்காக ஆசீர். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்கள் விதை விதைக்க, கர்த்தரை நம்பி நீங்கள் செயற்படைக்க, கர்த்தரை நீங்க உங்க வேலையை செய்யக்க தேவன் பாப்பார். என்னை நம்புகிற, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நம்புகிற அந்த பிள்ளைகளை தேவன் என்ன அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேருக்கு விருப்பம் நான் 100 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கணும் என்று? எத்தனை பேருக்கு விருப்பம் 100 மடங்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது சில மனிதர்கள் உன்னை குறித்து பொறாமைப்படுவார்கள். அதை குறித்து இப்பொழுது காண்பிக்கிறேன். வாசிங்க கீழே. ஈசாக்கு அந்த வருஷத்திலே பிரயாசப்பட்டு விதை விதைத்தான். கடவுள் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்ப அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைந்ததை பார்த்து அந்த இடத்துல பொறாமைப்பட்டார்களாம். வாசிங்க. சரி, இப்ப அவனுடைய கரத்தின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது அவன் ஐஸ்வர்யவானாக மாறினான். சொல்லுங்க உச்சாம அல்லேலூயா. உங்க கரத்தின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தில உயர்ந்து கொண்டிருப்பீர்கள், பெருகிக் கொண்டே இருப்பீர்கள், முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். கடவுள் உங்களை மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவார். ஆனா என்ன நடக்கும்? வாசிப்போம். வாசிங்க. என்ன நடக்குது? அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. எத்தனை பேருக்கு நான் விருத்தி அடைய வேண்டும் என்று விருப்பம்? விருத்தி அடைய வேண்டும். இப்ப இருக்கிறத விட இன்னும் 3 மடங்கு
இன்னும் அதிகமான மடங்கு தேவன் என்னை விருத்தி அடைய செய்ய வேணும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சில பேருக்கு விருத்தி அடையவே விருப்பம் இல்லை. எத்தனை பேருக்கு விருத்தி அடைய விருப்பம் இல்லை? எத்தனை பேருக்கு விருத்தி அடைய விருப்பம்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் எல்லா காரியங்களிலும் விருத்தி அடைய போகிறேன் என்று சொல்றாக்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் டபுள் மடங்காக தேவன் என்னை விருத்தி அடைய செய்வார். விருத்தி அடைய செய்வார். அதுக்கு நீங்க வீட்டில நித்திர கொண்டு இருந்தா விருத்தி அடைய முடியாது. சோம்போரிகளா இருந்தா விருத்தி அடைய முடியாது. ஆண்டவரை நம்பி உன் கரத்தின் கிரிகைகளை நீ ஆரம்பிக்கிற பொழுது, ஈசாக்கு கடவுளை நம்பி விதை விதைத்தான், தேவன் ஆசீர்வதித்தார். நீங்களும் கர்த்தரை நம்பி காரியங்களை நடப்பிக்கிற பொழுது, நீங்கள் இந்த வருடத்திலே இருக்கிறதை விட இனி வரப்போகிற வருடத்தில 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் விருத்தி மேன்மையாக இருப்பீர்கள். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் விருத்தி அடைவேன்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வந்த விருத்தி அடைகிறத பார்க்க போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையில, உங்களோட வீட்டில், உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சகல விதமான கையின் பிரயாசங்களிலும் ஒரு விருத்தி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப அவன் விருத்தி அடைந்து கொண்டிருந்தான். விருத்தி அடைந்து கொண்டிருந்தான். வாசிங்க. விருத்தி அடைய மகா பெரியவனானா. விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. சில பேர் விருத்தி அடைந்த கடவுளை மறந்துடுவார்கள். ஐஸ்வர்யம் இருக்கிற பொழுது கடவுளை தேடுறதுக்கு நேரம் இல்லை என்றுவார்கள். ஆனா தேவன் என்னை விருத்தி அடைய செய்து தேவன் மகா பெரியவன் ஆக்கினாலும் நம் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சொல்லுங்க பாப்பா முச்சாம அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் கடவுள். சரி, அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே, சரி இப்ப பாருங்க, பெலிஸ்தியன் என்ன செய்தான்? அவன் மேல் பொறாமை கொண்டான். ஏன் பொறாமை கொண்டான்? அவனுக்கு அநேக ஆட்டு மந்தைகள், அநேக மாட்டு மந்தைகள், அநேக வேலைக்காரர்கள். அவன் விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் பெருகி இருக்கிறதை பார்த்த பொழுது பெலிஸ்தியருக்கு என்ன வந்துட்டு? பொறாமை வந்துட்டு. இன்றைக்கு விருத்தி அடைகிறவர்களை பார்த்து பொறாமப்படுகிற கூட்டம் இருக்கு. கடந்த நாள் சுன்னகத்தில் இருந்து இந்த இடத்துல ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்தார். இந்த கவனிங்க. ஒரு காணி ஒன்று வேண்டி, அந்த காணி பல வருஷங்களாக வீடு கட்டப்படாம இருந்தது. கவனிங்க. வீடு கட்டப்படாம இருந்தது. அவர்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த வளவுக்குள்ள வந்து வீடு கட்ட தொடங்கி ஆரம்பித்த பொழுது அவருடைய கரங்களும் கால்களும் வெடிச்சு ரத்தம் பெற ஆரம்பித்தது. இங்க வந்து சுகமடைஞ்ச 2 கைகளும் வெடிச்சு, இறகுறையாக வெடிச்சு, கால்கள் எல்லாம் இறகுறையாக வெடிச்சு, அப்படியே அந்த கரங்களாலும் காலால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பொத்தி பிடிக்க முடியாது, நடக்க முடியாது. இன்னொன்று அவர் சொன்னார், கையில தண்ணி பட்டா கூட என்னால தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு வேதனை அந்த கைகளும் அந்த கால்கள். அப்ப அந்த காணி பக்கத்தில் இருக்காக்கள் தாங்கள் வேண்ட வேண்டும் என்று அதை குறித்து நிறைய போராட்டமா. அந்த காணிக்கு ஏதோ ஒரு காரியம், இவர்கள் வரக்கூடாது, வீடு கட்டக்கூடாது என்று அந்த காரியம் அவர்களுக்கு செய்து விட்டார்கள். அப்ப அவர்கள் இந்த இடத்துல வந்தார். வந்த பொழுது அவருக்காக ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணின பொழுது அவருடைய கரங்களிலும் கைகளிலும் இருந்த அந்த புண்கள் எல்லாம் காஞ்சு அவர் சுகமடைந்தார். சொல்லுங்க பாப்பா முச்சாம, சொல்லுங்க முச்சாம அல்லேலூயா. பொறாமைப்படுகிற மனிதன், காணி வேண்டினால் பொறாமை, வீடு வேண்டினா பொறாமைப்படுகிறது, கார் வேண்டினா பொறாமைப்படுகிறது. இன்றைக்கு பொறாமைப்படுகிற மனிதர்கள் விருத்தி அடைந்து கொண்டிருப்பது
பெருகுவது, ஆசீர்வாதமாய் இருப்பது மனிதனுக்கு இன்றைக்கு பிடிக்காது. அதனால பொறாமைப்படுகிறார்கள். இவரேன் இப்படி இருக்கணும், இப்படி ஏன் பெருகி கொண்டு போகணும், இப்படி ஏன் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இப்படி இருக்கிறேன் என்று பொறாமைப்படுகிற மக்கள். ஆனால் கர்த்தரை நம்பின ஈசாக்கோ பெருகிக் கொண்டே இருந்தார். கடவுள் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். என்ன நடந்தது? பொறாமைப்பட்டார்கள். இன்றைக்கு பொறாமையாலதான் என்ன செய்கிறார்கள்? சூனியம் செய்கிறார்கள், மந்தம் செய்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கையை பாழாக்குறார்கள். நல்லா வேலை செய்து அவர்கள் எப்படியாவது விழுத்த பார்க்கிறார்கள். நல்லா இருக்கிற குடும்பத்தை எப்படியாவது விழுத்தி நாசமோசமாக்க பார்க்கிறார்கள். நீ இப்படி இருக்கிறதோ, நீ இப்படி ஆகிறதோ என்று சொல்லி அவர்கள் மேல பொறாமை கொண்டு என்ன செய்கிறார்கள்? சூனியங்களை செய்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உச்சாம சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த இடத்திலும் ஒரு சிலர் இருக்கிறீர்கள். உங்களை குறித்து சில மனிதர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொறாமைப்படுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக சூனியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படும். சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவன் அந்த வல்லமையை உடைப்பார். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறாமைப்படுகிறவன் படட்டும். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். சொல்லுங்க பாப்பா. முச்சாம அல்லேலூயா. கடவுள் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? பொறாமைப்படுகிறவன் படட்டும், என்ன செய்கிறவன் செய்யட்டும், நான் கர்த்தரை நம்புகிறபடி வானத்தையும் பூமியையும் படைத்த நான் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். சொல்லுங்க பாப்பா உற்சாகமா. அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? ஈசாக்கை தேவன் விருத்தி அடைய செய்தார். வாசிங்க ஆதியாகமம் 47வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். கடவுள் அவர்களுக்கு நிலங்களை கொடுத்தார். கொடுத்து அவர்களை அந்த இடத்தில் என்ன செய்தாராம்? பலுகி பெருக செய்தார். வாசிங்க எசேக்கியேல் 36:11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பலுகி பெருகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தினை சீரை பாக்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் முந்தின சீரை பாக்கிலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நற்சீர் உண்டாகும்படிக்கு அவர் செய்வார். சொல்லுங்க உச்சாம அல்லேலூயா. முந்தின சீரை பாக்கிலும் தேவன் உங்களை கடவுள் செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க? கடவுள் என்னை மதிப்பார். நற்சீர் உண்டாகும்படிக்கு கடவுள் செய்வார். கடவுள் என்னை விருத்தி அடைய செய்வார். கடவுள் என்னை வர்த்திக்க பண்ணுவார். கடவுள் என்னை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். கடவுள் என்னை மேன்மையாக வைத்துக் கொண்டே இருப்பார். நான் நீங்களும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருந்த கடவுளுடைய வேலையை இந்த தேசத்தில உற்சாகமாய் செய்யும்படிக்கு கடவுள் எங்களுக்கு கிருபை செய்வார். சொல்லுங்க பாப்போம். உச்சாம அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கடவுள் உங்களுடைய நிலத்தையும், கடவுள் உங்களுக்கு தேவன் நன்மைகளையும், நிலத்தின் நன்மைகளையும், உங்கள் கையின் பிரயாசத்தினுடைய நன்மைகளையும், கடவுள் உங்களுடைய கற்பத்தின் கனியாகிய ஆசீர்வாதத்தையும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மிருக ஜீவன்களையும், தேவன் எல்லா காரியங்களையும் வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். நீங்கள் பிடிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் கோடாய் கோடிய என்ன செய்வீர்கள்? பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். கடலில் எப்படி மச்சம் பெருகிக் கொண்டிருக்கு, பூமியில் எப்படி ஜனங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்களோ, கடவுள் இன்றைய எல்லா காரியங்களையும் தேவன் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். சொல்லுங்க பாப்பா உச்சாம அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் பலுகி பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க?
நீங்க விருத்தி அடைவீர்கள், நீங்கள் வீட்டை கட்டுவீர்கள், நீங்கள் காணி வேண்டுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், உங்கள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். நீங்கள் பெரியவர்களாக கடவுள் உங்களை மாற்றுவார். சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. இது எந்த பொறாமை பிடித்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது. அவனுடைய பொறாமையோ, அவனுடைய சூயமோ, அவனுடைய எந்த காரியமும் அவனைத்தான் எலும்புருக்கி ஆக்குமாலிய உங்களை அல்ல. நீங்க கர்த்தரை நம்பிக்கொண்டு 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 இருக்க தேவன் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டே இருப்பார். சொல்லுங்க பாப்பா முச்சாம் அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா முச்சாம் அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிற பொழுது நாம் உயர்ந்து கொண்டு போவோம், நாங்க மேன்மையாகி கொண்டே போவோம். ஆகவே இந்த மாலை நேரத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டிருப்பதற்கு, நீங்கள் பெருகிக் கொண்டிருப்பதற்கு கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் யாவருமா எழும்பி நின்று இந்த நாள்ல நாம் ஜெபிக்க போகிறோம்.